يا رمضان يا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் இறைவனோடு தொடர்புடைய நாம் கட்டாயமாக விளங்கி இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகின்றோம். இதில் அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொள்வது. இது ஒரு பகுதி, நாம் தெரிந்து கொள்ளாத, விளங்கி கொள்ளாத ஒரு பகுதி. அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொள்வது, இது அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக தங்களுடைய ஹதீஸ்களில் சொல்வதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த வெட்கம், அல் ஹயா, வெட்கம் என்றால் அல் ஹயா, இந்த வெட்கம் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்ப செய்திகளை நாம் பார்ப்போம். அப்படின்னா முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஹயா லா யஅதி இல்லா பிகைர். வெட்கம் என்பது நல்ல விஷயத்தை தவிர வேற எதையும் கொண்டு வந்து சேர்க்காது. அப்படின்னா ஒருத்தர் வெட்கப்படுவதன் மூலமாக, வெட்கப்படக்கூடிய குணம் ஒருவரிடத்தில் இருப்பதின் மூலமாக அவருக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்து சேரும். அதன் மூலமாக, அதன் காரணமாக, சரிங்களா, அதன் விளைவாக அவர் வெட்கப்படுறாரு அப்படிங்கிற மூலமாக எங்க அது பிரச்சனையாகும் அப்படின்னா, மார்க்க கல்வியுடைய விஷயங்கள்ல, தனக்கு மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்கள்ல அவர் வெட்கப்பட்டு பின்வாங்குறாரு அப்படின்னா அந்த வெட்கம் அவர் அந்த இடத்துல அதை நிர்வாகம் பண்ணணும், அதை அவர் குறைச்சிக்க முயற்சி செய்யணும். ஏன்னா அது அவருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வெட்கப்பட்டு அவர் தவிர்த்துக்கிறாரு. ஒரு மார்க்க விஷயத்தை கேட்டு விளங்குறதா இருக்கலாம், அல்லது போய் உட்கார்ந்து படிக்கிறதா இருக்கலாம். இந்த விஷயங்களை ஒரு வெட்கம் என்பது தடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த வெட்கத்தை நிர்வாகம் பண்ணணும். அல்லது மற்ற எந்த உலக விஷயத்திலயா இருந்தாலும் ஒருவருக்கு வெட்கம் வருது அப்படின்னா அந்த வெட்கம் லா யஅதி இல்லா பிகைர், அது நலவை தவிர வேற எந்த ஒன்றையும் கொண்டு வராது என்று அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய செய்தியும் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி வருது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்த ஹயாஅன், கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக வெட்கப்படக்கூடிய ஒரு நபர். எந்த அளவிற்கு என்றால், ஒரு மனவரையில் ஒரு மணப்பெண் எந்த அளவிற்கு வெட்கத்தோடு நளினத்தோடு நடந்து கொள்வாளோ அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வெட்கப்படக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் வீரர், அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் வீரர். ஆனால் தன்னுடைய உலக வாழ்க்கையில், தன்னுடைய அந்த சக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல முறையில் வெட்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இந்த அளவிற்கு வெட்கம் என்பது வரவேற்கப்பட்ட ஒன்று. அது எங்கேயும் மார்க்கம் பெண்ணோடு வெட்கத்தை சுருக்கி சொல்லவும் இல்லை. நம்ம பெரும்பாலும் அப்படித்தான் சொல்லுவோம், வெட்கம் பொம்பளை பிள்ளைகிட்ட, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு. ஆம்பளை பிள்ளையா அவன் வெட்கப்படக்கூடாது, ஆம்பளை பிள்ளை எதையும் பேச வெட்கப்படக்கூடாது, எதையும் தைரியமா முன்னாடி வர வெட்கப்படக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துக்கும். இது ஒரு மார்க்கத்திற்கு ஒரு முரணான ஒரு பேச்சு. இப்படி குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் இல்லை. ஆம்பளை பிள்ளை வெட்கப்படக்கூடாது, ஆம்பளை பிள்ளை எதுக்கும் பயப்படக்கூடாது, ஆம்பளை பிள்ளை எந்த இடத்துலயும் வெட்கப்படலாம் பேசணும் அப்படிங்கெல்லாம் மார்க்கம் எங்கேயும் சொல்லல. வெட்கப்பட்டு ஒருத்தர் ஒரு வார்த்தை பேச வெட்கப்படுற அப்படின்னா நல்ல விஷயம், அது ஒரு நல்ல விஷயம். அது எங்க மார்க்கத்தினுடைய ஒரு முரணான விஷயமா மாறும் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயத்தை தடுத்தா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல விஷயத்தை தடுக்குது. அப்படிங்கும் போது மட்டும்தான் அந்த வெட்கம், அதுவுமே அது மோசமாகிறதல்ல, அந்த இடத்துல அந்த வெட்கத்தை குறைக்க முயற்சி செய்யணும். ஏன்னா அது அவருக்கு நல்லது. அது அல்லாத மற்ற எந்த இடமா இருந்தாலும் ஒரு பெண்ணிடத்துல பேசுவதற்கு ஏதாவது இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்வி முறையெல்லாம் இருக்கேன், ஸ்கூல்ல இயற்கையில அல்லாஹு தஆலா தந்த ஒரு பண்பு இது, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒரு பையன் அப்படின்னா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு இயற்கையில அவனுக்கு கடுமையான வெட்கம் இருக்கும். பெண்ணிடத்துல ஒரு பையனிடத்துல பேசுவதற்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு வெட்கம் இருக்குமோ அதே வெட்கம் பையனுக்கும் பெண்ணிடத்துல பேசுறதுக்கு இருக்கும். ஒரு பெண்கிட்ட போய் ஒரு ஏதாவது கேட்கறதுன்னா, ஏதாவது வாங்குறதுன்னா எனக்கு அவ்வளவு வெட்கம் இருக்கும். இருக்கக்கூடிய கல்வி முறை அந்த வெட்கத்தை எல்லாம் உடைக்கிறது கத்துக்கொடு. நீ வெட்கப்படக்கூடாது, இந்த விஷயத்தெல்லாம் நீ தைரியமா இருக்கணும், நீ வெட்கப்படக்கூடாது, தைரியமா போய் அவங்கள்ட்ட என்ன வேணுமோ கேளு. இது இஸ்லாத்தை புரட்டி போடக்கூடிய விஷயம்.
இஸ்லாமிய மார்க்கம் எப்படி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வாழ கத்து தந்திருக்கோ அதை அப்படியே புரட்டி போடக்கூடியதாதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்வி முறை. அப்புறம் அந்த இதுதான் வந்து டீசென்ட், இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய வகையில உனக்கு வந்து மரியாதையா பிறர் நடத்துறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் வைக்கப்படக்கூடாது என்று மார்க்கத்தை வேற வடிவத்துல மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி பிள்ளைகள்ல இருந்து, சின்ன பிள்ளைல இருந்து 3 வயசுல 2 வயசுல இருந்து கத்துக் கொடுக்குறாங்க. 2 வயசுலயே இதெல்லாம் சோசியலா ஜோவியலா எப்படி சக பெண்களோட பழகிறது, ஆண்களுக்கு கோ எஜுகேஷன் என்கிற அடிப்படையில அதையும் கத்துக் கொடுக்குறாங்க. சேர்ந்து உட்கார வைக்கிறது மட்டுமல்ல, எப்படி சகஜமா பேசுறது அப்படிங்கிறதையும் கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் டோட்டலா இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு ஆணிடத்தில் அவனுக்கு இருக்க வேண்டிய வெட்கம் என்பது கட்டாயமாக பேணப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அது கடுமையாக இருந்தது என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வரவேற்கப்பட வேண்டிய, வளர்க்கப்பட வேண்டிய ஒரு பண்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஈமானு பிதுன் வ சபஊன் அல்லது பிதுன் வ சித்தூன், ஈமானுக்கு 60 சொச்சம் அல்லது 70 சொச்சம் கிளைகள் உண்டு. அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரம், அத்தனை தரங்கள்ல ஈமான் உண்டு. அதே மாதிரி ஷஅபதன் அஃதலுஹா கவுல் லா இலாஹா இல்லல்லாஹ், அதுல சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். அப்படின்னா அந்த கலிமா எதையெல்லாம் சொல்லுதோ அதற்கு ஏற்றாற் போல முழுமையாக வாழ முயற்சி செய்வதுதான் அதுலேயே சிறந்தது. அல்லது அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்காக போர் செய்வது, ஜிஹாது செய்வது, அதுதான் ஈமான்லேயே சிறந்தது. அதே மாதிரி அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனி த்வரீக், அந்த ஈமான்லேயே மிக குறைவான அந்த அமல் என்னன்னா ஈமானிய அடிப்படையில ஒரு பாதையில் இருக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய விஷயத்தை நீக்குவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி. வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இதன் அடிப்படையில வெட்கம் என்பது ஒரு முஃமின் தன்னிடத்துல அல்லாஹு தஆலா இயற்கையாக ஆக்கி இருக்கக்கூடிய அந்த ஒன்றை அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை அவர் வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது பெண்ணாக இருந்தாலும் சரிதான், ஆணாக இருந்தாலும் சரிதான் என்பதை நம்ம உணர முடியுது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய என்ன ஒரு செய்தி, இன்ன மிம்மா அத்ரக்கன் நாஸ மின் கலாமின் நுபுவா, நபிமார்கள் மக்களை சந்தித்த நபிமார்கள் அனைவரும் அந்த மக்களிடத்தில் சொன்ன பொதுவான ஒரு வார்த்தை, எப்படி தௌஹீத சொன்னாங்களோ, எப்படி அல்லாஹ் அமர்தான் வழங்கணும்னு சொன்னாங்களோ, எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ்வை எல்லா நபிமார்களும் அந்த மக்களுக்கு சொன்னாங்களோ, அதே மாதிரி நபிமார்கள் அனைவரும் அவங்களுடைய சமுதாயத்திற்கு பொதுவாக சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இதா லம் தஸ்தஹி ஃபஃபஅல் மா ஷி'த, உங்களுக்கு வெட்கம் என்ற ஒன்று இல்லை அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹதீஸ் அப்படியே நீ கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அசிங்கமான, மானக்கேடான, அருவருக்கத்தக்க குர்ஆனும் ஹதீஸும் விபச்சாரம் என்ற அளவிற்கு விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக வீடுகளுக்குள்ள நடக்கும், பள்ளிக்கூடத்துல நடக்கும், காலேஜ்ல நடக்கும், தெருவுல நடக்கும். எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸோட தொடர்பு படுத்தி பாருங்களேன். இதெல்லாம் தஸ்தஹி இஃபஅல் மா ஷி'த, வெக்கம் இல்லைன்னா நீங்க எதை வேணா செஞ்சுக்கிறீங்க, எல்லாம் செய்யப்படும் அங்க. ஏன்னா வெக்கம் அங்க வேற வடிவத்துக்கு மாற்றப்பட்டாச்சு. வெட்கம் என்றால் இந்த நபர்களுக்குள்ள, அதுலயும் இந்த அளவுக்கு உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு வெட்கம் சுருக்கப்பட்டிருக்கு. முதல்ல பெண்களுக்குள்ள, பெண்களிடத்திலையும் இந்த அளவுக்கு தான், கல்வியில வெக்கம் வரக்கூடாது, அவங்க வச்சிருக்க கூடாது. ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது, காலேஜுக்கு போய் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு நீ தைரியமா நின்று வேலை பார்க்கறது, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாம் பெண்கள் வெக்கப்படக்கூடாது. அதெல்லாம் ஒரு அளவுக்கு வச்சுக்கணும் என்று வெட்கம் முதல்ல ஒரு இனத்தோடு சுருக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த இனத்திலையும் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள சுருக்கப்பட்டு சொல்லப்பட்டனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி இப்ப பரவி காணப்படுது. இதா லம் தஸ்தஹி இஃபஅல் மா ஷி'த, நீ விரும்பியதை செய்து கொள் என்று, ஃபஃபஅல் மா ஷி'த, விரும்பியதை செய்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் நபிமார்கள் அனைவரும் சொன்ன வார்த்தை பரவலாக இருப்பதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப அந்த அளவிற்கு வெட்கம் என்பது எந்த ஒரு முஃமினாக இருந்தாலும் பேண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது ஒரு முறை அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னராக, சரிங்களா, அவங்க ஹிர்கல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன், அவனுடைய ஆட்சி நேரத்துல அந்த மன்னன் நேரத்துல அபு சுஃபியான் அவர்கள் கொண்டு வரப்படுறாங்க. ஒரு விஷயமா அந்த பக்கம் போகும்போது, அந்த நாட்டை கடக்கும் போது அவர்களும் அவருடைய கூட்டமும் கொண்டு வரப்பட்டு அவர்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட செய்தியை பாருங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி.
அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி இந்த மாதிரி உங்கள்ட்ட ஒரு நபர் இருக்காரு, அவரை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது அபு சுஃபியான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்தாரு, அவர் எங்க மக்கள் எல்லாம் பிரிக்கிறாரு, எங்களை மக்கள் எல்லாம் மதம் மாத்துறாரு, அவர் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கவிபாடி ஏதேதோ பேசி எங்களுடைய நாங்கெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்க தெய்வங்களை எல்லாம் அவர் பொய்ப்பிக்கிறாரு. மார்க்கம் அதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏவன கட்டளை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி என்ன வந்ததோட மக்களை இஸ்லாத்தின் பக்கம் மதம் மாத்துறதுதான் வேலை. ஓப்பனா வெளிப்படையாக ஒரு வார்த்தையில புரியுற மாதிரி சொன்னா மதம் மாத்துறது தான் வேலை, அப்படிதானே? அல்லது அவர்களை சரிப்படுத்துவது. நீங்க எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு இருக்கீங்க, அது தப்பு, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், மற்றபடியான தேவையில்லாத மூட பழக்க வழக்கங்கள் அசிங்கமான காரியங்கள் இதை விட்டு திருப்புவதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி. அததான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி பண்றாரு அப்படி. அதுல அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கவனிக்க வேண்டியது. என்னன்னா, இத்தனை அவர் இருக்கிறது ஜாஹிலியால, இஸ்லாத்தை ஏத்துக்கல, சரிங்களா? ஃபவல்லாஹி லௌலல் ஹயாஉ மின் ஐ யஸிரு அலைய கதிபன் லகதப்து அன்ஹு. எனக்கு மட்டும் என் கூட சில மக்கள் என்னோட வந்திருந்தாங்களே, என் ஊர்க்காரங்க, அவர்கள் என் மேல என்னைய பொய்ய என்று சொல்வீர்கள் என்று நான் வெட்கப்படல அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாங்க பொய் சொல்லியிருப்போம். அவர்கிட்ட அந்த ஹிர்கல் மன்னரிடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நான் பொய் சொல்லியிருப்பேன். அபு சுஃபியான் பொய் சொல்லல. அபு சுஃபியான் பொய் சொல்லல. அவர் சொன்னதெல்லாம் மதமாத்துறாரு, இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் சொல்றாரு என்று சொன்னாலும் அதெல்லாம் உண்மைதான். நம்ம இஸ்லாமிய பார்வையில இருந்து அதை பார்க்கும்போது அது தௌஹீத், அவங்களுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது அது அப்படிதான். ஆனால் அது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த விஷயம்தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் மட்டும் இவங்க என்னை பொய்யன்னு சொல்லிடுவாங்கன்னு அந்த வெட்க உணர்வு எனக்கு இல்லை அப்படின்னா நான் அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்லியிருப்பேன். என்ன பொய்? என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா சொல்லியிருக்கலாம். அவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, அந்த மாதிரி பண்றாரு, சமுதாயத்துக்கு மத்தியில மனக்கேறான விஷயங்களை பரப்புறாரு, என்ன வேணா பொய் சொல்லியிருக்கலாம். இந்த பொய்கள் எதுவும் அவர் சொல்லல. காரணம் என்ன? பொய் சொல்லாத காரணம் அந்த மன்னர் தெரிஞ்சா தண்டிச்சிருவார் அப்படின்னா இல்ல, வெட்கம். பொய்யன்னு என்னை சொல்லிடக்கூடாது, வெளியே பொய்யன்னு வெளியே இருக்கவங்க என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது என்ற வெட்கம். இது எப்ப பாருங்க, இது இஸ்லாம் வளர்த்த ஒரு பண்பு அல்ல, இது இஸ்லாம் கடைபிடிக்க சொன்ன ஒரு பண்பல்ல, அதற்கு முன்னாடியே மனிதன் என்ற அடிப்படையிலேயே இருக்கப்பட வேண்டிய ஒரு பண்பு. இஸ்லாம் வளர்த்த, இஸ்லாம் தான் வெட்கத்தை பத்தி பேசுது, இஸ்லாம் தான் வெட்கத்தை பேண சொல்லுது அப்படின்னு இருந்தா இந்த ஒரு செய்தியை பாருங்க. அவர் ஜாஹிலியத்துல இருக்காரு. அபு சுஃபியான் பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கொண்ட ஒரு சஹாபி, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இந்த வெட்க பண்பு இருந்ததை நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப இந்த வெட்கம் என்பது இது முக்கியமான விஷயம். இப்ப விஷயம் என்னன்னா, அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொள்வது. இப்ப வெட்கம்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி விஷயத்தை பார்த்தோம். அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்துவது என்னதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்தஹி மினல்லாஹி ஹக்கல் ஹயா. அல்லாஹ்விடத்தில் நீங்க எப்படி வெட்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்க வெட்கத்தோடு நடந்துக்குங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நேரடியான செய்தி. அல்லாஹ்விடத்தில் நீங்க வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னா லனஸ்தஹி வல்ஹம்துலில்லாஹ், நாங்க அல்லாஹ்விடத்துல வெட்கத்தோடு தான் நடந்து கொள்றோம். இது நம்ம எதை வெட்கம்னு சொல்லுவோமோ அந்த வெட்கத்தை சஹாபாக்கள் சொல்றாங்க. நம்ம எப்படி ஒரு பிற மனிதர் முன்னாடி பேச்சில, நடையில, பார்வையில, உடை விஷயத்துல எல்லாம் வெட்கத்தை பேணுவோமோ அதே மாதிரி நாங்க அல்லாஹ்விடத்திலும் அதே விஷயத்துல வெட்கத்தோடு தான் நடந்துக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பார்வைக்கு நாங்க வெட்கத்தோடு தான் நடந்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்கள்கிட்ட வெட்கம் இருக்குதானே அப்படின்னு சொல்லும் போது லைஸ தாக், அந்த வெட்கத்தை நான் சொல்லலைங்க, அதுவும் இருக்கணும். அல்லாஹ்விடத்துல எப்படி சக மனிதர்கள்ட்ட அவங்க முன்னாடி எதையெல்லாம் நம்ம செய்ய விரும்ப மாட்டோமோ, எதை வெளிப்படுத்த விரும்ப மாட்டோமோ அதையெல்லாம் இறைவன் முன்னாடியும் சர்வசாதாரணமாக வெளிப்படுத்த கூடாது. அந்த வெட்கத்தை சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் அந்த வெட்கத்தை சொல்லல. நான் சொல்ல வருது என்னன்னா, வலாக்கின்னல் அல் இஸ்திஹ்யாஉ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, உண்மையில் அல்லாஹ்வை வெட்கப்படுவதுனா என்னன்னா, அன் தஹ்ஃபதர் ரஸ் வமா வஆ, தலை, உங்களுடைய கண், நாவு, இதையெல்லாம் அல்லாஹு தஆலா தடுத்த விஷயங்களிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது. இது அல்லாஹ்விடத்தில் நாம் பேணுகின்ற வெட்கம். உங்களுடைய தலை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய நாவு, இதையெல்லாம் அல்லாஹு தஆலா தடுத்த விஷயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வது. அதே மாதிரி வயிறு, கால், இதுக்கு கீழே உள்ள இந்த பகுதிகள், இதை அனைத்தும் நீங்கள் அல்லாஹு தஆலா தடுத்த விஷயங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது. அதே மாதிரி வலததுகுரல் மவுத், மரணத்தை நினைவு கூறுவது, வல் பிலா, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நினைவு கூறுவது, ஒமன் அராதல் ஆஹிரத தர்க ஜீனத்த துன்யா, மேலும் எவர் மறுமையை ஆசை வைத்து
இந்த உலகத்துடைய அலங்காரத்தை விடுகிறாரோ ஃபமன் ஃபஅல ذلك ஃபகத் இஸ்தஹியா, அவர்தான் அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொண்டார். அவர்தான் அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொண்டார். அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் உடல் உறுப்புகள் மொத்தத்தையும், உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஒருவர் அல்லாஹு தஆலா தடுத்த விஷயங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது என்பது அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொள்வது. இந்த உலகத்துடைய அலங்காரங்களை ஒதுக்கிட்டு மறுமையுடைய வாழ்க்கையை பெரிதாக நினைப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொள்வது. அதே மாதிரி இதையெல்லாம், இந்த விஷயங்களை எல்லாம் யார் ஒருவர் சரியாக செய்வாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுவது என்பது, பொதுவாக வெட்கம் என்ற ஒரு பகுதி உண்டு. அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுவது என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக பேணி அல்லாஹு தாலா தடுத்த விஷயங்களில் இருந்து அல்லாஹு தாலா பார்க்கின்றான் என்ற அடிப்படையில் தூரமாகி மறுமைக்காக வாழ்வது என்பதுதான் அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.